वेदांत देशिक यतीन्द्र कटाक्षलब्ध त्रय्यंतसार मनवद्य गुणंबुदाग्र्यं नारायणाद्यतितुर्य कृपाभिषिक्तं श्रीरंगनाथ यतिशेखरमाश्रयामः. நமஸ்பாயை. இன்றைய தினம் மேதா பூர்வ பாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 12 இருந்துருக்கோம். சென்ற வகுப்புல நம்ம விருத்தி சந்திஹி சொல்லக்கூடிய ஒரு சந்தியை பத்தி தெரிஞ்சிட்டோம். இன்றைய தினம் நம்ம சவர்ண தீர்க்க சந்தி சொல்லக்கூடிய சந்தியை தெரிஞ்சுக்க இருக்கோம். அதற்கு முன்னாடி எப்பவும் நம்ம பார்க்குற மாதிரி ஒரு சுபாஷிதத்தோட இன்றைய தினத்தை நாம தொடங்க இருக்கோம். அந்த கிரமத்துல இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம், சுகார்த்தினஹா குதோ வித்யா நாஸ்தி வித்யார்த்தினஹா சுகம், சுகார்த்தி வா त्यजेत विद्याम विद्यार्थी वा त्यजेत सुखम, सुखार्थिनः कुतो विद्या नास्ति विद्यार्थिनः सुखम, सुखार्थी वा त्यजेत विद्याम विद्यार्थी वा त्यजेत सुखम அப்படிங்கிறது ஒரு சுபாஷிதம். இந்த சுபாஷிதத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சுகம்னா நமக்கு தெரியும், பிளஷர், சந்தோஷம், ஹாப்பினஸ். வித்யானா கல்வி, எஜுகேஷன். அர்த்தி அப்படின்னா விரும்புகிறவன். அர்த்தினஹான யாரு? விரும்பக்கூடியவன். சுகத்தை விரும்பக்கூடியவன் சுகார்த்தி. கல்வியை விரும்பக்கூடியவன் வித்யார்த்தி. சுகம்னா ஹாப்பினஸ், பிளஷர், சந்தோஷம். அர்த்தினா அது விரும்பக்கூடியவன். வித்யானா கல்வி. அர்த்தினா வித்யார்த்தி, கல்வியை கற்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவன். அந்த ரீதியில இங்க ரெண்டு பதங்கள் தான் பிரதானமா இருக்கு, சுகார்த்தி, வித்யார்த்தி. ஒருவேளை நம்ம சுகார்த்தியா இருந்தோம், சுகம்தான் நமக்கு பிரதானம், சுகத்தையே விரும்புகின்றவர்களாக இருந்தால் குதோ வித்யா, நமக்கு படிப்பு எதற்கு, அது வேண்டாம். வித்யார்த்தினஹா சேத், ஒருவேளை நம்ம வித்யார்த்தியா இருந்தோம்னாக்கா சுகம், சந்தோஷத்தை விட வேண்டும், பிளஷர். அதாவது அவன் என்ன சொல்றானாக்கா, கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்போம் நம்ம எப்பவுமே. கம்ஃபர்ட் ஜோன்னா என்ன? நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியை விட்டு வெளியில வரணும்னாக்கா கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால நம்ம எப்பவுமே we are always in comfort zone, அதுலதான் இருந்துட்டு இருப்போம். அதை தாண்டி வந்தாக்கா கவியோ கஷ்டமா இருக்குமோ அப்படின்னு நினைப்போம். கல்வி அப்படிங்கிறது அப்படிதான். கொஞ்சம் நம்ம எஃபர்ட் எடுக்கணும், கொஞ்சம் பிரயத்னப்படணும், முயற்சி எடுக்கணும், எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்பதான் கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம அடைய முடியும். இல்லை எனக்கு நான் ஹாப்பியா இப்படிதான் இருப்பேன், எந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் பண்ண மாட்டேன், ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னா நம்மளை தேடி கல்வி வராது. சுகார்த்தினஹா குதோ வித்யா, ஒருவேளை நீங்க சுகார்த்தியா இருந்தா கல்வி எதற்கு? நாஸ்தி வித்யார்த்தினஹா சுகம், வித்யார்த்தியா இருந்தா சுகம் வேண்டாம். சுகார்த்தியா இருந்தா கல்வி வேண்டாம். கல்வியை விரும்புகின்றவர்களாக இருந்தால் சுகம் வேண்டாம். சுகார்த்தி வா தெஜேத் வித்யாம், தெஜேத்னா விட வேண்டும். நீங்க சுகார்த்தியா சந்தோஷமா தான் இருப்பேன், கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருப்பேன், கஷ்டமே பட மாட்டேனாக்கா தெஜேத் வித்யாம், கல்வியை விட வேண்டும். வித்யார்த்தி வா, ஒருவேளை நீங்க கல்வியை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் தெஜேத் சுகம், சந்தோஷத்தை விடணும். சந்தோஷம்னா என்ன நினைப்போம் அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கார்த்தால விடிய கார்த்தால எழுந்து படிச்சா நமக்கு நல்ல ஞானம் கிடைக்கும், அதாவது ஞாபக சக்தி அதிகமா இருக்கும். கார்த்தால படிச்சா சீக்கிரமா மெமரி ஆகும், அது எல்லாருமே சொல்லுவா. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியாது, விடியற் கார்த்தால எழுந்து படிக்கிறது அப்படிங்கிறது சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம் என்ன? நம்ம இன்னும் கொஞ்ச நாளை தூங்கலாமா அப்படின்னு தான் தோணும். இல்ல இன்னைக்கு ஹோம்ஒர்க் இருக்கு, அந்த ஹோம்ஒர்க்கை படிக்கணும் முடிக்கணும்னாக்கா, இல்ல வேற ஏதாவது ஒரு டிவி பாக்குற வேலை இருக்கும், வேற ஏதாவது காரியக்கிரமங்கள் இருந்ததுனாக்கா அதுக்கு பிராதானியம் கொடுத்துட்டு இந்த கல்வியை ஓரம் கட்டிடுறது இல்லையா? அந்த மாதிரி இருந்துட்டு இருப்பா.
இந்த மாதிரி சுகார்த்தி வா தெஜேத் வித்யாம், ஒருவேளை நீங்க சுகார்த்தியாக இருந்தீர்கள் என்றால் தெஜேத் வித்யாம், கல்வியை கத்துக்கணுங்கிறத விட்டுருங்கோ. வித்யார்த்தி வா, ஒருவேளை நீங்க கல்விதான் வேணும், கல்விதான் விரும்புறேன்னு இருந்தாக்கா தெஜேத் சுகம், கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நம்ம சந்தோஷத்தை, ஹாப்பினஸ், கொஞ்சம் தூக்கத்தை விட்டு கொடுக்கணும் இல்லையா? வெளியில இருக்கக்கூடிய என்டர்டைன்மெண்ட்டை கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். அப்படின்னா கல்வி நமக்கு தானா வரும். அதுதான் இந்த ஸ்லோகத்துல நமக்கு காண்பிச்சு கொடுக்குறா. சுகார்த்தினஹா குதோ வித்யா நாஸ்தி வித்யார்த்தினஹா சுகம், சுகார்த்தி வா தியஜேத் வித்யாம் வித்யார்த்தி வா தியஜேத் சுகம் அப்படிங்கிறது இந்த சுபாஷிதம். சரி, இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது சந்தி பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அச்சந்தி என்ன பண்ணோம் நம்ம, பஞ்சசந்தி அப்படின்னு சொன்னா இல்லையா? அதாவது வையாகரண ரீதியா மொத்தம் பஞ்சசந்தி இருக்கு. இந்த சம்ஸ்கிருத பாரதி அப்படிங்கிற புத்தகத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கோம், சந்தி புஸ்தகம். இது வந்து பேசிக் சாமான்யமான சந்தி புஸ்தகம் இல்லையா? அதனால அவ என்ன பண்ணிடுறா அப்படின்னாக்கா, அந்த சந்தி பேதம் பண்ணும் பொழுது ஸ்வரசந்தி, வெஞ்சன சந்தி, விசர்க சந்தி அப்படிங்கிற மாதிரி காண்பிச்சு கொடுத்துட்டு பிரகிருதி பாவ சந்தியையும் சுவாதி சந்தி என்ன பண்ணிடுறா அப்படின்னாக்கா, ஸ்வர சந்திக்குள்ளேயும் விசர்க சந்திக்குள்ளேயும் அந்தரபாவம் பண்ணிடுறா அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்த ஒரு விஷயம். அந்த கிரமத்துல என்ன பண்றோம், அந்த பேதங்கள் பிரிச்சோம் இல்லையா? ஸ்வர சந்தி, வெஞ்சன சந்தி, விசர்க சந்தி, அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பிரதானம். அதுல முதல்ல இருக்கக்கூடிய ஸ்வர சந்தியினுடைய பேதங்கள் பார்க்கும் பொழுது ஸ்வரசந்தையா அஷ்டவிதாகா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த 8 சந்திகள்ல இது வரைக்கும் நம்ம சோஃபார் என்ன பார்த்து முடிச்சிருக்கோம், என் சந்தி அப்படிங்கிறத பார்த்து முடிச்சிருக்கோம். அதுக்கு என்ன சூத்திரம், இகோ எனச்சி இகஹாஸ்தானே என் சியாத் அச்சி சம்ஹிதாயாம் விஷயே அப்படிங்கிறத நம்ம அந்த என் சந்தியை பார்க்கும்போது பார்த்தோம். அது முதல் சந்தி. ஸ்வரசந்தியில 8 விதம், அதுல முதல் சந்தி என் சந்தி. ரெண்டாவது யாந்தா வாந்தா தேச சந்தி அப்படிங்கிறது ஒண்ணு பார்த்தோம். அதுக்கு என்ன சூத்திரம் பார்த்தோம், ஏச்சோ அயவா யாவஹா அப்படிங்கிற சூத்திரத்தை வச்சுட்டு அந்த யாந்தா வாந்தா தேச சந்தினா என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுட்டோம். அந்த ரெண்டுத்துக்குமே என்ன ஆகுது, ஏதையோஹோ துவயோஹோ சந்தியோஹோ பூர்வசிய ஏகஸ்யைவ வர்ணஸ்ய ஸ்தானே ஆதேஷோ பவதி அப்படின்னு பார்த்தோம். அந்த கிரமத்துல மூன்றாவது சந்தி என்ன, குணசந்தி. குணசந்திக்கு என்ன சூத்திரம் பார்த்தோம், அதேங்குணஹா ஆத்குணஹா அப்படிங்கிற 2 ஃபார்முலா வச்சுட்டு குணசந்தினா என்ன, அதுக்கு என்ன உதாரணம்ன்றத பார்த்தோம். அந்த வரிசையில 4வதா இருக்கக்கூடியது விருத்தி சந்திகி. அத சென்ற வகுப்புல நம்ம பார்த்தோம். விருத்திராதைச்சி விருத்திரேச்சி அப்படின்னு ரெண்டு சூத்திரங்கள் அதுக்கு இருக்கு. அந்த விருத்தினா என்ன, விருத்தி சந்தினா என்ன, அதற்கு என்ன உதாரணம் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அந்த கிரமத்துல இன்றைய தினம் நாம 5வதாக இடம்பெற்றிருக்கக்கூடிய சவர்ண தீர்க்க சந்திகி அப்படிங்கிற சந்தியை நம்ம இன்றைய தினம் தெரிஞ்சுக்க இருக்கோம். சவர்ண தீர்க்க சந்திகி அப்படின்னா என்ன எனக்கா பாருங்க, சவர்ண தீர்காகா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நேரா அதுக்கு சமமான சில அக்ஷரங்களை கொடுத்துருக்கா. ஆகார, ஈகார, ஊகார, ருகார, இதெல்லாமே என்ன இருக்கு, தீர்க்கமான அக்ஷரங்கள். ரஸ்வம்னா குரில், தீர்க்கம்னா நெடில். ரஸ்வம்னா ஏகமாத்ரா காலம், தீர்க்கம்னா திமாத்ரா காலம் இல்லையா? இதெல்லாம் ஏற்கனவே நம்ம முதல்ல அக்ஷர பிரகரணத்துல பார்த்த விஷயங்கள் தான். சவர்ணனா என்ன, சமமான வர்ணா, ஈக்குவலான வர்ணம். சவர்ண தீர்காகா ஆகார, ஈகார, ஊகார, ருகாரங்களை தான் சவர்ண தீர்காகா அப்படின்னு நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு சந்தி பார்க்கும் பொழுதும் அதற்கு நம்ம என்ன பண்றோம், அதனுடைய தன்மை என்ன, அது எதை குறிக்கும், அந்த அக்ஷரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பிரதானமா பார்த்துட்டு இருக்கோம். அந்த ரீதியில சவர்ண தீர்க்க சந்தி பார்க்கக்கூடிய இன்றைய தினத்திற்கு சவர்ண தீர்காகா அதுக்கு ஈக்குவலான என்னென்ன அக்ஷரங்களை கொடுத்திருக்கா, ஆகார, ஈகார, ஊகார, ருகாரம் என்று சொல்லக்கூடிய தீர்க்கமான 2 மாத்திரை கால அளவை கொண்ட அக்ஷரங்களை தான் சவர்ண தீர்காகா அப்படிங்கிற மாதிரி முதல்ல பிரதானமா காமிச்சிடுறா. சரி, பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்கா பாருங்க, அகார, ஆகார, இகார, ஈகார, உகார, ஊகார, ருகாரம்.
இது கூட சவர்ண ஸ்வரஹ சேர்க்க போறோம். அப்படி சேர்த்தாக என்ன நடக்கும், என்ன மாதிரியான ரூபங்கள் சித்திக்கும், பூர்வத்துல என்ன இருக்கணும், பரத்துல என்ன இருக்கணும், பூர்வம்னா என்ன, பரம்னா என்ன ஏற்கனவே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஒரு பதத்தை ரெண்டா பிரிக்கிறோம்னாக்கா முதல்ல இருக்கக்கூடியது பூர்வம், அடுத்து இருக்கக்கூடிய பரம் இல்லையா. தேவ பிளஸ் இந்திரஹா சொன்னோம். தேவன்றது பூர்வம், இந்திரஹான்றது பரம். இது ஏற்கனவே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த ரீதியில இன்னைக்கு அகார ஆகார இகார ஈகார உகார ஊகார ரிகாரம் இருக்கு. சரி, அதுக்கு கீழே என்ன கொடுத்திருக்க, அகார ஆகாரத்துக்கு தீர்க்கமான ஆகாரம் வரும், இகார ஈகாரத்துக்கு தீர்க்கமான ஈகாரமானது சித்திக்கும், உகார ஊகாரத்துக்கு தீர்க்கமான ஊகாரமானது வரும், ஆதேசமா வரும், ரிகாரத்துக்கு ரிகாரமானது ஆதேசமானது வரும். இப்படியாக நம்ம என்ன பண்ணோம், முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா. பிளஸ் சவர்ண ஸ்வரஹா. சரி, ஸ்வரஹான்னு தெரியும், உயிர் எழுத்துக்களை தான் அவ ஸ்வரஹான்னு சொல்றான். அகார ஆகார இத்யேதாப்யாம் அகார ஆ இத்யேதயோஹோ பரயோஹோ ஆகாரஹ ஆதேசோ பவதி. அதாவது பூர்வத்தில் அகாரமோ அல்லது ஆகாரமோ, அதற்கு பரமா அதே வர்ணமா இருக்கக்கூடிய அகாரமோ அல்லது ஆகாரமோ பரமா இருந்ததுனாக்கா தீர்க்கமான ஆகாரம் சித்திக்கும். அடுத்தது இகார ஈகார இத்யேதாப்யாம் இகார ஈகார இத்யேதயோஹோ பரயோஹோ தீர்க்க ஈகாரஹா. பாருங்க, இகாரம் அல்லது ஈகாரத்துக்கு பூர்வத்திலையும் இகார ஈகாரம் இது பரமாகவோ இருந்தா தீர்க்கமான ஈகாரமானது அதுக்கு சித்திக்கும், ஆதேசமாக வரும். அதே மாதிரி உகார ஊகார இத்யேதாப்யாம் உகார ஊகார இத்யேதயோஹோ பரயோஹோ தீர்க்க ஊகாரஹா ஆதேசோ பவதி. அதே மாதிரி ரிகாரத்துக்கு இத்யஸ்மாத் ரு அல்லது ரு அல்லது ரு இத்யேதயோஹோ பரயோஹோ ரிகாரஹ பூர்வபரயோஹோ ஸ்தானே ஏகாதேசோ பவதி. அப்படிங்கிற மாதிரி பாக்ஸ்ல என்ன கொடுத்தாலோ அது அழகா கீழே நமக்கு பேராகிராஃபா கொடுத்துருக்கா, வாக்கியத்துல கொடுத்துருக்கா. ரெண்டும் ஒரே பொருள் தான் இல்லையா. என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், முதல்ல சவர்ண தீர்க்கம்னா ஆகாரம் ஈகாரம் ஊகாரம் ருகாரமானது ஆதேசமாக வரப்போறது. அப்படி நடக்கக்கூடிய சந்திக்கு சவர்ண தீர்க்க சந்திஹி என்று பெயர். சரி, எப்படி இருக்கணும், பூர்வத்துல என்ன இருக்கணும், பரத்துல என்ன இருக்கணும். பூர்வத்துல அகாரம் அல்லது ஆகாரம் இருந்ததுன்னா அதற்கு என்ன ஆதேசமா வரப்போறது, தீர்க்க ஆகார ஆதேசோ பவதி. அதே மாதிரி பூர்வத்துல இகாரமோ அல்லது ஈகாரமோ இருந்து இல்லையா, பரத்திலே அதே மாதிரி இகாரமோ அல்லது ஈகாரமோ இருந்தா தீர்க்கமான ஈகாரமானது சித்திக்கும். அடுத்தது பூர்வத்துல உகாரமோ அல்லது ஊகாரமோ இருந்து அதுக்கு பக்கத்துல பரமாக உகாரமோ ஊகாரமோ பரமா இருந்ததுனாக்கா தீர்க்கமான ஊகாரமானது அங்க ஆதேசமா வரப்போறது. ரிகாரத்துக்கும் அதே மாதிரி தான். அப்படிங்கிறது அழகா பாக்ஸ்லயும் காண்பிச்சு கொடுத்துட்டு கீழே என்ன பண்றான்றா அது அழகா பேராகிராஃபா கொடுத்துருக்கா. அழகா படிங்கோ, படிச்சா உங்களுக்கே நன்னா புரியும். சுலபமான வாக்கியம் தான், ஒன்னும் கஷ்டப்படுற மாதிரியான வாக்கியமோ சமஸ்த பதமான வாக்கியமோ இங்க கிடையவே கிடையாது. ரொம்ப சாமான்யமா எளிமையா அழகா சவர்ண தீர்க்க சந்தினா என்ன, அகார ஆகார இத்யேதாப்யாம் இந்த எழுத்துக்களுக்கு அகார ஆகாரமானது இத்யேதயோஹோ பரயோஹோ பரமாக இருக்கும் பட்சத்தில் ஆகாரஹா அப்படின்னா தீர்க்கமான ஆகாரம் வரும், கமா. இகார ஈகார இத்யேதாப்யாம் இந்த வர்ணங்களுக்கு பூர்வமாக இருக்கும் பொழுது இகார ஈகார இத்யேதயோஹோ பரயோஹோ இகாரமோ அல்லது தீர்க்க ஈகாரமோ பரமாக இருந்தா தீர்க்கமான ஈகாரமானது சித்திக்கும், ஆதேசமா வரும், கமா. உகார ஊகார இத்யேதாப்யாம் உகார ஊகார இத்யேதயோஹோ பரயோஹோ ஊகாரஹா. அதே மாதிரிதான் ரிகாரஹா இத்யஸ்மாத் ரு இத்யேதயோஹோ பரயோஹோ ரிகாரஹா பூர்வபரயோஹோ ஸ்தானே ஏகாதேசோ பவதி அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரி, இதற்கு என்ன சூத்திரம் கொடுக்கிறார் பாணினி, அகசவர்ணே தீர்கஹா அப்படிங்கிற சூத்திரம் தான். நம்ம அந்த சூத்திரத்தை வச்சுட்டுதான் இந்த சவர்ண தீர்க்க சந்தியானது எப்படி வரும். இந்த சவர்ண தீர்க்க சந்திக்கு என்ன சூத்திரம், அகசவர்ணே தீர்கஹா அப்படிங்கிற சூத்திரத்தை அழகா காண்பிச்சு கொடுக்கிறார்.
அதுக்கு என்ன அர்த்தம்? அகசவர்ணே தீர்கான என்ன அர்த்தம்? அக்கு அப்படின்னா என்ன? அக்குன்றது பிரத்யாகாரம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பிரத்யாகாரம் என்ன? சுருங்க சொல்லுதல். நம்ம மாகேஸ்வராணி சூத்திராணி பார்த்தோம். அந்த மாகேஸ்வராணி சூத்திராணி இருக்கு பாருங்க. ஐவுன்னு ரிலுக்கு இருக்கா? அந்த ஐவுன்னு ரிலுக்கு அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அந்த முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சேர்த்தாக்கா என்ன ஆகும் பாருங்க, அக்குன்ற பிரத்யாகாரம் சித்திக்கும். ஐவுன்னு அகாரம், ரிலுக்கு ஈக்கு. அப்போ அந்த அகாரத்தையும் இக்காரத்தையும் கனெக்ட் பண்ணாக்கா அக்குன்ற பிரத்யாகாரம் வரும். அந்த அக்குன்ற பிரத்யாகாரத்தை சொன்னா என்னென்ன வர்ணங்கள் நம்ம நினைவுக்கு வரணும்? ஐவுன்னு ரிலுக். அப்போ அப்படிங்கிற எழுத்துக்கள் நம்ம என்ன பண்ணோம்? அந்த அக்குன்ற பிரத்யாகாரம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த அக்குன்னா என்னென்ன வர்ணங்கள் நம்ம நினைவுக்கு வரணும்? அகார, இகார, உகார, ருகார, லுகார வர்ணங்கள் அப்படின்னு. அகஹா அகஹா சவர்ணே தீர்கஹா. இந்த சவர்ணஹ ஸ்வரஹான இருக்கு இல்லையா? சவர்ண ஸ்வரஹான என்ன இருக்கு? அதே வர்ணங்கள் தான் இருக்கணும். அகாரத்துக்கு அகார வரணும், இக்காரத்துக்கு இக்காரம் சவர்ணமா இருக்கணும், உக்காரத்துக்கு உக்காரம் சவர்ணமா இருக்கணும், ருக்காரத்துக்கு ருக்காரம், ருக்காரத்துக்கு ருக்காரன்ற மாதிரி சவர்ணமாக இருக்கும் பட்சத்தில் தீர்கஹா அதே வர்ணம். அகாரத்துக்கு அகாரம் பக்கமா இருந்ததுன்னா ஆகாரமானது தீர்க்கமாக ஆதேசோ பவதி. இகாரத்துக்கு இகாரம் பரமா இருந்தா தீர்க்க ஈகாரஹா ஆதேசோ பவதி. உகார உகாரம் பரமா இருந்ததுனாக்கா அப்போ தீர்க்க ஊகாரஹா ஆதேசோ பவதி. ருக்காரத்துக்கு ருக்காரம் பரமா இருந்ததுனாக்கா தீர்க்க ருகாரஹா ஆதேசோ பவதி. அப்படிங்கிறது அகஹா சவர்ணே அச்சிபரே. அச்சிபரேன்னு என்ன? பரமா அச்சி தானே இருக்க போறது. அச்சின்னா என்னது? ஏவோ ஐயோ. அச்சின்றது அது ஒரு பிரத்யாகாரம் இல்லையா? பிரத்யாகாரம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். மாகேஸ்வராணி சூத்திராணி பார்க்கும் பொழுது அது எதற்கா பிரத்யாகாரம் ஒண்ணு பண்ணும் இல்லையா? அந்த பிரத்யாகாரம் என்ன? சுருங்க சொல்லுதல். அச்சி அப்படின்னா என்ன? ஏவோ ஐயோ. இந்த வர்ணங்களானது பரமாக இல்லையா? பூர்வம் பரம் இல்லையா? பரமாக இருக்கும் பட்சத்தில் தீர்கஹா ஏகாதேசஹா ஸ்யாத். தீர்க்கமானது வரும். அகாரம் அகாரம் பரமானதுனாக்கா ஆகாரமானது வரும். இகார இகாரமானது இருக்கும் பொழுது ஈகாரமானது வரும். உகார உகாரம் சேரும் பொழுது ஊகாரமானது வரும். ருக்கார ருக்காரம் சேரும் பொழுது ருகாரமானது வரும். அதுதான் அகசவர்ணே தீர்கஹா. என்ன அர்த்தம்? அகஹா சவர்ணே அச்சிபரே தீர்கஹா ஏகாதேசஹா ஸ்யாத் அப்படிங்கிறது அகசவர்ணே தீர்கஹான ஒரு சூத்திரம். அந்த சூத்திரத்தை வச்சுட்டு இந்த சவர்ண தீர்க்க சந்திஹி அப்படிங்கறத நம்ம இன்றைய தினம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சவர்ண தீர்க்கம்னா என்னது? ஆகார ஈகார ஊகார ருகார வர்ணங்களானது ஆதேசமா வரப்போறது. எப்படி எதனுடைய ஆதேசமா? பூர்வ பரையோகோ ஸ்தானே. பூர்வ பரதம் என்னவா இருக்கணும்? அதான் அழகா பாக்ஸ்ல காண்பிச்சு கொடுத்துருக்கா. அகார ஆகாரத்துக்கு ஆகாரம், இகார ஈகாரத்துக்கு ஈகாரம், உகார ஊகாரத்துக்கு ஊகாரம், ருக்கார ருக்காரத்துக்கு. இதுல என்ன பாருங்க, இந்த லின்ற ஒரு வர்ணம் கொடுத்திருப்பா. அது உதாரணத்துல நிறைய காண்பிக்க முடியாது. ஏன் அப்படின்னாக்கா அதனுடைய இது இருக்கு இல்லையா? பிரசக்திஹி அப்படின்றது துர்லபம். பிரசக்திஹி என்ன இருக்கு? சவர்ணே பரே பூர்வத்திர ருகாரஸ்யவா பிரசக்திஹி துர்லபாகன்னு அவளே கொடுத்துடுறா. அதனுடைய ரொம்ப ரேரா தான் அதனுடைய இது இருக்கும். மற்றபடி அகாரத்துக்கு இகாரத்துக்கு உகாரத்துக்கு ருக்காரத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்? உதாரணம் பார்த்தாக்கா இன்னும் ஸ்பஷ்டமா நமக்கு புரியும். அதுல ருக்காரத்துக்கு துர்லபம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துடுறா. சரி, என்னென்ன உதாரணங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கிரமமா. அகாரத்துக்கு முதல்ல என்ன உதாரணம் பாருங்க. பரம பிளஸ் அர்த்தஹா. அகாரம் இல்லையா? அது கூட அகாரமானது பரமா இருந்ததுனால தீர்க்க ஆகாரமானது சித்திக்கும். எப்போ? பரம இது பூர்வம், அர்த்தஹா இது பரம். பரமன் முடியும் போது எப்படி முடியுது? அகாரத்துல முடிகிறது. அர்த்தஹான்னு சொல்லும்போது எப்படி ஆரம்பிக்கிறது? அகாரத்துல ஆரம்பிக்கிறது. அப்ப அகாரம் பிளஸ் அகாரம் ஈக்குவல் டு ஆகாரமா ஒரு எழுத்தானது வந்ததுன்னா ரூபம் எப்படி சித்திக்கும்? பரம பிளஸ் அர்த்தஹா பரமார்த்தஹா. பரம பிளஸ் அர்த்தஹா பரமார்த்தஹா. அடுத்தது தேவ பிளஸ் ஆலயஹ. தேவ பிளஸ் ஆலயஹ ஈக்குவல் டு தேவாலயஹ. தேவ பிளஸ் ஆலயஹ தேவாலயஹ. அடுத்தது
विद्या प्लस अभ्यासः विद्याभ्यासः विद्या प्लस अभ्यासः विद्याभ्यासः அடுத்து विद्या प्लस आलयः विद्यालयः विद्या प्लस आलयः विद्यालयः இது அகார ஆகாரஸ்ய உதாரணானி சவர்ண தீர்க்கம் அப்படிங்கிறதுக்கு. அடுத்தது இகாரத்துக்கு என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒரே நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க, இகாரத்துக்கு கவி பிளஸ் இந்திரஹ கவி பிளஸ் இந்திரஹ கவீந்திரஹ கவி பிளஸ் இந்திரஹ கவீந்திரஹ கவி பிளஸ் ஈஸ்வரஹ கவி பிளஸ் ஈஸ்வரஹ கவீஸ்வரஹ. அடுத்தது பிருத்திவி பிளஸ் இந்துஹு பிருத்திவீந்துஹு பிருத்திவி பிளஸ் இந்துஹு பிருத்திவீந்துஹு. இது இகாரஸ்ய ஈகாரஸ்ய உதாரணம். அடுத்தது மகி பிளஸ் ஈஷஹ மகீஷஹ இது ஈகாரத்துக்கு. சரி, அதுக்கு என்ன கொடுத்திருக்கா பாருங்க, உகாரத்துக்கு கொடுத்திருக்கா. தேர்டு உகாரஸ்ய உதாரணம் பானு பிளஸ் உதயஹ பானு பிளஸ் உதயஹ பானூதயஹ பானு பிளஸ் உதயஹ பானூதயஹ. அடுத்தது சாது பிளஸ் ஊச்சுஹு சாது பிளஸ் ஊச்சுஹு சாதூச்சுஹு சாது பிளஸ் ஊச்சுஹு சாதூச்சுஹு. அடுத்தது வது பிளஸ் உத்சாகஹ வது பிளஸ் உத்சாகஹ வதூத்சாகஹ. அடுத்தது வது பிளஸ் ஊர்மிகா வது பிளஸ் ஊர்மிகா வதூர்மிகா. கிளியரா அழகா என்னென்ன எழுத்து பூர்வத்துல இருக்கு, பரத்துல என்ன எழுத்து இருக்கு, அந்த ரெண்டு எழுத்தும் இணையும் பொழுது எந்த மாதிரியான எழுத்து வரும் அப்படிங்கிறத கிளியரா அழகா காண்பிச்சு கொடுத்துருக்கா. நம்ம நன்னா அக்ஷரங்களை படிக்கிற ஞானம் இருந்ததுன்னா, நான் சொல்லி கொடுத்த பிரகாரம் படிச்சுட்டே வந்திருந்தேன்னா அங்க இருக்கக்கூடியது உங்களுக்கு ஸ்பஷ்டமா நன்னாவே புரியும் இல்ல. இது ஊகாரஸ்ய உதாரணம். நான்காவது பாருங்க, ரிகாரஸ்ய உதாரணம் பித்ரு பிளஸ் ரிணம் பித்ருணம் பித்ரு பிளஸ் ரிணம் பித்ருணம். அடுத்தது ஓத்ரு பிளஸ் ரிகாரஹ ஓத்ருகாரஹ ஓத்ரு பிளஸ் ரிகாரஹ ஓத்ருகாரஹ. இந்த மாதிரி இன்றைய தினத்திற்கான சவர்ண தீர்க்கம் சவர்ண தீர்க்க சந்திஹி சொல்லக்கூடிய சந்தி அப்படின்னா என்ன, அகசவர்ணே தீர்க்கா அப்படிங்கிற சூத்திரத்து மூலமாக இந்த சந்தியை நாம பார்த்து தெரிஞ்சிட்டோம். அகசவர்ணே தீர்க்கா அப்படிங்கிற சூத்திரத்து மூலமா நாம இன்னைக்கு என்ன தெரிஞ்சிட்டோம், சவர்ண தீர்க்க சந்திஹி அப்படிங்கிற சந்தியை பத்தி நாம இன்னைக்கு அழகா தெரிஞ்சினோம். இது எந்த கிரமத்துல இருக்கு திரும்ப சொல்றோம், பஞ்சசந்தி வையாகரண ரீதியா. இந்த சம்ஸ்கிருத பாரதி நம்ம படிக்கக்கூடிய இந்த சாமானிய சந்தியில என்ன பண்றானாக்கா 3 சந்திகளாக நமக்கு காண்பிச்சு கொடுக்குறா. அவை யாவை அப்படின்னாக்கா ஸ்வரசந்தி, வெஞ்சன சந்திகி, விசர்க சந்திகின்னு பாக்குறோம். இதை தவிர்த்து இருக்கக்கூடியது பிரகிருதி பாவ சந்தி, இன்னொன்னு சுவாதி சந்தி. அந்த பிரகிருதி பாவ சந்தி என்ன பண்ணிடுறா அப்படின்னா ஸ்வரசந்திக்குள்ளேயும் சுவாதி சந்திய விசர்க சந்திக்குள்ளேயும் அந்தர்பாவம் பண்ணிடுறா. அதை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஸ்வர சந்தினா என்ன, வெஞ்சன சந்தினா என்ன, விசர்க சந்தினா என்னன்ற பார்த்துன்னு வரும். அதுல முதலாவது இருக்கக்கூடிய ஸ்வரசந்தியினுடைய பேதங்கள் என்னன்னா அஷ்டவிதாக 8 பேதங்கள் அதுல இருக்கக்கூடியது. அதுல ஒன்னொன்னா நம்ம பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம் இல்லையா கிரமமா. அந்த ரீதியில முதல் சந்தி ஸ்வரசந்தியினுடைய முதல் சந்தி என் சந்தி, 2வது யாந்தாவாந்தாதேச சந்திகி, 3வது குணசந்தி, 4வது விருத்தி சந்திகி, 5வதாக இருக்கக்கூடிய சவர்ண தீர்க்க சந்திகி அப்படிங்கிற சந்தி தான் இன்றைய தினம் நாம தெரிஞ்சின்ற இந்த சந்தி. இதனுடைய சூத்திரம் என்ன அப்படின்னாக்கா அகசவர்ணே தீர்க்கா அப்படிங்கிறது இந்த சந்திக்கான சூத்திரம். அதனுடைய அர்த்தம் என்ன கொடுத்திருந்த, அகஹா என்ன இருக்கு அப்படின்னாக்கா ஒரே நிமிஷம் இருங்கோ, அகசவர்ணே தீர்க்கா அகஹா சவர்ணே அச்சிபரே தீர்க்கா ஏகாதேசா ஸ்யாத் அப்படிங்கிறது அந்த சூத்திரத்துக்கான அர்த்தம். அதுதான் இன்னைக்கு அழகா கொடுத்திருக்க. அகார ஆகார இத்யேதாப்யாம் அகார ஆகார இத்யேதயோஹோ பரயோஹோ ஆகாரஹ ஸ்யாத். இகார ஈகார இத்யேதாப்யாம் இகார ஈகார இத்யேதயோஹோ பரயோஹோ ஈகாரஹ ஆதேசோ பவதி. உகார ஊகார இத்யேதாப்யாம்
उकार ऊकार इत्येतयोः परयोः दीर्घ ऊकारः आदेशो भवति। ऋ इत्यस्मात् ऋ ल इत्येतयोः परयोः ऋकारः पूर्वपरयोः स्थाने இல்லையா ஏகாதேசோ பவதி அப்படிங்கறதுதான் இன்றைய தினத்திற்கான சவர்ண தீர்க்க சந்திஹி அப்படிங்கிற விஷயத்தை நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா. இன்றையோட 12வது கிளாஸ் முடிகிறது. ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு இந்த சந்தி புக்கு அப்படின்னு எடுத்தோம்னாக்கா அதுல ஒரு 25 பக்கங்களை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் இல்லையா. அது சாமானியமான சந்திகின்னு ஒரு புக்கு இல்லையா, உங்களுக்கு PDF அமைச்சிருந்தேன். நீங்களும் அந்த புக்கை வந்து வாங்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அதுல கிட்டத்தட்ட ஒரு 25 பக்கங்களை நாம முடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 25 பக்கம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், கிட்டத்தட்ட ஒரு 50% ஆஃப் சிலபஸ் நாம வந்து முடிச்சிருக்கோம். அதனால நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இது வரைக்கும் என்னென்னலாம் நடந்திருக்கோ அதெல்லாம் உட்காந்து நன்னா சிந்தனை பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணுங்க. தப்பே இல்லை, ரீகால் பண்றது தப்பே இல்லை. அப்பதான் கத்தண்ட விஷயம் மறக்காம இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது ஞானம் அப்படிங்கிறது நமக்கு சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனா மறக்கிறது சுலபம். ஒரு க்ஷணத்துல மறந்துடலாம், அதை தக்க வைக்கணும். அதுதான் ரொம்ப சாமர்த்தியம் இல்லையா. நம்ம கிட்ட கிடைச்சத தக்க வைக்கிறது அப்படிங்கிறத முக்கியம். பஞ்சதந்திரத்திலேயே சொல்றா லப்த பிரணாசான்னு ஒரு தந்திரம் இருக்கு. என்னன்னாக்கா கிடைச்சதை தக்க வைக்கணும். லப்தம்னா கிடைக்கிறது, பிரணாசம்னா தொலைஞ்சு போறது. ஸோ கிடைச்சத எப்படி நம்ம தக்க வைக்கிறது, சம்பாதிச்ச ஞானத்தை நாம எப்படி தக்க வைக்கிறது அப்படின்னா ஒரே வழிதான், வேற வழியே இல்லை. அபியாசம் பண்ணிட்டே இருக்கணும், பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும், எழுதி பார்த்துட்டே இருக்கணும், சொல்லி பார்த்துட்டே இருக்கணும், சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த ஞானமானது நமக்கு அப்படியே நம்ம கிட்ட தங்கும். அதனால பாருங்கோ. ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் நடந்த வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு சம்சயம் இருந்ததுன்னா கேளுங்கோ, நான் உங்களுக்கு சொல்றேன். ஹோம்ஒர்க் எழுதி அனுப்புங்க. அனுப்பிச்சுட்டு இருக்கேன், ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் வந்து சிரமப்பட்டு நன்னா இருக்கு, உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்லாம் ரொம்ப நன்னா இருக்கு, அழகா இருக்கு, ரொம்ப நன்னா ப்ரெசென்ட் பண்றேன். அதே மாதிரி தொடர்ந்து ஹோம்ஒர்க் அனுப்புறேன். அனுப்புறவாளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் அனுப்பாதவெல்லாம் இருக்கா, அவளுக்கு என்ன அசௌகரியம் அப்படின்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் பண்ணேன்னா நம்ம இந்த கத்துக்கக்கூடிய விஷயமானது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு வேல்யூபிளா இருக்கும். சரியா, ஏதாவது நடந்து முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது சம்சயம் இருந்தா கேளுங்கோ, சொல்றேன். பாட்டாந்தரமான சம்சயம் எல்லாம் கேட்க வேணாம், பாடத்துக்குள்ள இருக்க சம்சயம் மாத்திரம் கேளுங்கோ. புரியலனா தாசன் திரும்ப சொல்றேன். கேக்குறது ஆடிபிளா இருக்கா? தன்யோஸ்மி சுவாமி. தன்யோஸ்மி சுவாமி. தன்யவாதः சுவாமி. சொல்லுங்கம்மா. தன்யவாதயா மகோதயா. சம்சயம் கேக்குறா. இப்ப வந்து அகாரம் ஆகாரத்துக்கு ஆ அப்படின்னு வரும் சவர்ண தீர்க்க சந்தியில சொன்னேன். ஆமா ஆமா. இந்த வரிசையிலேயே ரிகாரம் ருகாரம் வரல அதுல இல்லையா, ரிகாரம் தீர்க்க ரிகாரம் வரல அதுல இல்லையா. ஆனா ரு வந்திருக்கு அதுல. ஆமா, ரிலு வர்ணயோர் மிதசாவர்ணயம் வாச்சியம். ரிகாரம் லிகாரம் ஒண்ணுதான், ஒரு சவர்ணம் தான். ரிலு வர்ணயோர் மிதசாவர்ணயம் வாச்சியம், அது நம்ம இது படிக்கும் போது சொல்லுவா. ரிகாரம் வேற இல்ல, லிகாரம் வேற இல்ல, ஒரே சவர்ணமானதுதான் ரெண்டுமே. அப்ப வந்து இந்த ரிகாரம் எங்க வருதோ அந்த இடத்துல பரவர்ணத்துல ரு வந்ததுன்னா அது ரிகாரமா தான் ரிகாரம் சொல்லலாம். ஆமா, வரும். ஓகே ஓகே, தன்யவாதம். அதோட பிரயோகம் துர்லபம்னு சொல்லிட்டா பாருங்க, என்ன சொல்லிருக்கா கூடவே சொல்லிட்டு. அதோட பிரயோகமும் என்னவா இருக்குனாக்கா துர்லபமா தான் இருக்கும், ரொம்ப வராது. அந்த மாதிரி பிரசக்திஹி அப்படிங்கிறது எப்படி சொல்றேனாக்கா சவர்ணே பரே பூர்வத்திர ரிகாரஸ்ய ரிகாரஸ்யவா பிரசக்திஹி துர்லபா அப்படியே கொடுத்துடுறா கீழே பாருங்க. ஓகே ஓகே சுவாமி, தன்யவாதம். தாசன் தன்யவாதः. धन्यवादः स्वामी. धन्यवादः स्वामी. धन्यवादः स्वामी. धन्यवादः महोदय. अडिये दासन धन्योस्मि.